நேத்து உன்னை ஆட காணோம். நேத்து ஆம்பளாப்பட்டில ஆடல் பாடல் அந்த கேளு சரியான ஆட்டம். சும்மா செவனேன்னு இரியா அடுப்பு கிடப்பாம. அந்த கேளு ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு பாரு, அப்படிதான் இருந்துச்சு. தம்பி இங்க பாரு, இங்க பாரு. எப்படி வந்த மலேசியால இருந்து? நீ எப்ப சிங்கப்பூர்ல இருந்து வந்த? நீ என்னையா துபாயில இருக்கிற ஆளு சிங்கப்பூர் ஆளோட சேர்ந்து வந்திருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். எலக்ஷன் வரப்போ நீ என்னமா ஏடிக்கு பண்ணிட்டு இருக்காம? நான் மலேசியால சம்பாரிச்ச காசு நான் ஏடிக்கு கூட்டிக்கு பண்ணு, ஏடிக்கு பண்ணு. அதை கேட்க நீ யார்? ஊர்ல இன்னைக்கு 1000 ஓட்டு இருக்குன்னா 800 ஓட்டு நாங்க வாங்குறோம். வெறும் 200 ஓட்டு வாங்குற நீங்க ஏன்டா ஆட்டம் கட்டிக்கு நிக்கிறியா? போயிடு ஓரத்துல உட்காருங்கடா. நம்ம மாவட்டத்துல 4 தொகுதி, 4க்கு 4 நாங்க தான், தெரியுமா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப வருது புது அலை. உங்களை அடிச்சு துவம்சம் பண்ண போகுது சுனாமி மாதிரி. நீங்க எல்லாம் பீஸ் மக்களே. நீங்க நம்பாதீங்க. கடைசியா 1947 ஓட்டு போட்டது. அதுக்கப்புறம் போனவங்க தான் இப்பதான் வராங்க. தீபாவளி தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஓட்டெல்லாம் போடுறதே இல்லை. ஒரே வட்டம் போட்டுருக்காங்க. மன்னார்குடியில பிளாட்டு, கோல்டு ஏகப்பட்டது சேர்த்து வச்சுக்கிறது எல்லாத்தையும். இங்க வந்து சின்ன பருவா பார்த்து சண்டையை முடிச்சு விட்டு அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் பிடிச்சி ஓடிடுறது. எனக்கு ஃபிளைட் வா, நான் கிளம்புறேன்டா. பாத்தீங்களா? அவ்வளவுதான். ஃபிளைட்டா கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான். வருவாங்க எல்லாருக்கும் 2-3 பேர் சண்டையை முடிச்சு விடுவாங்க. அவன் ஃபிளைட் ஆகி போய் சம்பாதிப்பான் நல்லா. நம்ம இங்க அடிச்சு குடிச்சிக்கிட்டு ஜிஹெச்ல படுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இதே பொழப்பா தான் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல.